Hi friends, welcome back to Chuttit Party. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பிரியாணி குண்டா எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பிரியாணி இலை சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இது நல்லா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அங்கே 9 பச்சை மிளகாவை நல்லா நீட்டாக சேர்த்துருக்கோம். இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அது ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மட்டனை தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பெரிய டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு நாங்கள் முன்னாடியே இதை ஊற வைக்கிறோன்னா இது நல்லா ஜூஸியாக டெண்டரியாக இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊற வச்சிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடியே உப்பு போட்டுட்டோம். இப்போ மிளகாத்தூள்லாம் நாங்கள் சுத்தமாக ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம மட்டன்லேயே முன்னாடியே ஆட் பண்ணதுனால. மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அரிசியை தனியாக வேக வச்சுட்டு அந்த முன்னாடியே செஞ்சு வச்ச கிரேவியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அப்படி தான் தம் கட்டி செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரிசியை தனியாகவே வேக வச்சுருக்கோம். இப்போ கிரேவியில் நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பக்கத்துலேயே நம்மளுக்கு இப்போ அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. அரிசி ஃபுல்லாகவே வேகக்கூடாது, ஒரு 75% வெந்திருக்கணும். இப்போ நம்ம பாதி கிரேவியை தனியாக வச்சுட்டு இப்போ பாதி சாப்பாடு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கிரேவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம தம் கட்ட போகிறோம். மிக்ஸ் பண்ணும் போது சாப்பாடை உடைக்காமல் மிக்ஸ் பண்ணணும். பார்த்து நிதானமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தம் உடச்சிக்கலாம். இப்போ நாங்கள் முட்டை மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு எண்ணெயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். நம்மளோட எம்மியான பிரியாணி ரெடி. செட்டிநாடு சிக்கனுக்கும் கார்லிக் சிக்கனுக்கும் தனித்தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் பிரியாணி வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.